என்ன ராஜேஸ்வரியும், ரஞ்சிதாவும் இருந்துட்டு, இப்போ பயங்கரமான பிளான பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு பிளான் மூலியமா இதுக்கு மேல நம்ம மல்லி இந்த வீட்லயே இருக்க முடியாது அப்படின்ற சிச்சுவேஷன் வந்தாச்சு. இப்போ நம்ம விஜய் கண் முன்னாடியே நம்ம மல்லிய இந்த வீட்ட விட்டு வெளிய போக சொல்றாங்க. அதுவும் விஜய் கிட்டயே வந்து இப்ப என்ன சொல்லிட்டு, அதாவது விஜய் கிட்ட வந்து இப்ப என்ன அதாவது அந்த லெட்டர் வந்த உடனே, அந்த லெட்டர பார்த்து இவங்க எல்லாருமே ரொம்பவே ஹாப்பி ஆனாங்க. விஜய் வந்து இப்ப என்ன ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாரு. இதுக்கப்புறம் பிரச்சனையே கிடையாது. எல்லாமே பாசிட்டிவ் ரிப்போர்ட் தான் குடுத்துருக்காங்க. அதனால இனிமே யார் நினைச்சாலுமே வெண்பாவ நம்ம கிட்ட இருந்து பிரிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி ரொம்பவே ஹாப்பியாவும் சந்தோஷமாவும் இருந்துட்டு இருந்தாங்க. சரி, ஓகே, இங்க வந்து இப்ப என்ன பிரச்சனை இல்ல. அடுத்துதான் இந்த ராஜேஸ்வரியும் ரஞ்சிதாவும் வந்துட்டு, அதாவது ராஜேஸ்வரி சொல்றாங்க விஜய் கிட்ட, இந்த மாரி தான் விஷயம். அது மட்டும் இல்லாம இதுக்கப்புறம் தான் எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. உடனே வந்து இப்ப அவளோட பொட்டி படிக்கெல்லாம் தூக்கி போட்டு அவள இந்த வீட்ட விட்டு விரட்டிடு விஜய் அப்படின்ற மாரி வந்து சொல்லி, இப்போ நம்ம விஜய் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா விஜய்க்கு அதாவது முழுசா வந்து இப்ப இல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தா கூட பிரச்சனை கிடையாது. இல்ல வீட்ட விட்டு வெளிய அனுப்பிடலாம் அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாலும் பிரச்சனை கிடையாது. இப்போ அரை மனசோட வந்து இப்ப இருந்துட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் மல்லிய நம்ம விஜய் லவ் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற ஒரு விஷயம் அவருக்கு இன்னமும் தெரியல. அதுதான் வந்து இப்ப பிரச்சனையே. கூடிய சீக்கிரத்துல அந்த ஒரு விஷயமும் தெரிய வரப்போகுது. இப்ப என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராஜேஸ்வரியும் ரஞ்சிதாவும் வந்துட்டு நம்ம மல்லிய கழுத்த புடிச்சு வெளிய தள்ள ஆரம்பிச்சுறாங்க. இது உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியா இருந்துட்டு இருக்கு. ஏன்னா வேற ஆப்ஷன் வந்து இப்ப கிடையாது அப்படின்றதையும் தாண்டி, இப்போ நம்ம மல்லிய இங்கிருந்து விரட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறாங்க இல்லையா? அது ஓகே, அவங்களோட குணம். ஆனா நம்ம விஜய் என்ன சொல்லிருக்கணும்? இல்ல வேணாம் அப்படின்ற மாரி வந்து சொல்லி தடுத்து நிறுத்தியிருக்கணும். ஏற்கனவே மல்லி இந்த வீட்ட விட்டு போனதுனால, இப்பவும் வந்து இப்ப நம்ம விஜய் சைலன்ட்டாவே நின்னுட்டு இருக்காரு. அதுவும் கழுத்தெல்லாம் புடிச்சு வெளிய தள்றதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா நம்ம விஜய் சைலன்ட்டா இருந்து என்ன பிரயோஜனம்? அதே மாதிரி நம்ம மல்லி இருந்துட்டு விஜய் அவ்ளோ லவ் பண்ணி என்ன பிரயோஜனம்? வெண்பாவ வந்து இப்ப விஜய் கிட்ட இருந்து யாரும் பிரிச்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக மல்லி வந்து இப்ப அவ்ளோ போராடி என்ன லாபம்? ஒண்ணுமே கிடையாது. அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லியும் அந்த பேக்லாம் வந்து இப்ப தூக்கிட்டு கிளம்புறாங்க. அந்த ஒரு டைம்ல தான் வந்து இப்ப விஜய் இருந்துட்டு நம்ம மல்லிக்கு முன்னாடி வந்து இப்ப நின்னுட்டு, "என்ன மன்னிச்சிரு மல்லி. நான் வந்து இப்ப அவங்க 2 பேரும் தொரத்தும்போது தடுக்காம நின்னது வந்து தப்பு தான். என்ன மன்னிச்சிரு" அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்ப மன்னிப்பு கேட்க ஆரம்பிச்சுறாங்க. "என்ன பேசிட்டு இருக்கீங்க விஜய் சார் நீங்க? நீங்க பேசுறது உங்களுக்கே நியாயமா இருக்கா?" அப்படின்ற மாரி வந்து கேட்குறாங்க. அப்படி என்னாச்சு? இங்க வந்து இப்ப நம்ம விஜய் எதுக்காக மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க நடந்த பிரச்சனை எல்லாத்துக்குமே காரணம். அதாவது நம்ம மல்லி இப்போ வீட்ட விட்டு இதுக்கு முன்னாடி போனதுக்கான ரீசன், அதுக்கு முன்னாடி நம்ம விஜய் இருந்துட்டு மல்லிய வெறுத்ததுக்கான ரீசன், இப்படி எல்லாமே இருந்துட்டு இருக்கிறது ஒண்ணே ஒண்ணுக்காக மட்டும் தான் அப்படின்ற ஒரு விஷயத்த தெளிவா சொல்லிட்டாங்க. அதாவது மல்லி எந்த ஒரு தப்புமே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அன்னபூர்ணி வந்து இப்போ வந்து இது பண்ணியிருக்காங்க. அதாவது இங்க வந்து அன்னபூர்ணி என்னதான் இங்க இருந்தாலும் இல்லனாலும் மல்லி எப்படி இருக்கா? மல்லியோட பிரச்சனைய சமாளிக்கணும் அப்படின்ற ஒண்ண மட்டும் தான் பார்த்துட்டு இருந்தாங்க. நான் வந்து நேரா அங்க கிளம்பி வரேன் தம்பி அப்படின்ற மாரி வந்து சொல்லி நம்ம அன்னபூர்ணி வந்து சொல்லிடுறாங்க. இங்க வந்த விஜய் கிட்ட வந்து இப்போ எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாங்க. இந்த மாரி தான் நடந்துச்சு. அது மட்டும் இல்லாம மல்லிக்கும் இதுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. எல்லாருமே வந்து தப்பு தப்பாவே நெனச்சுக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ராஜேஸ்வரியும், ரஞ்சிதாவும் சேர்ந்துகிட்டு தான் இந்த பிளான் எல்லாத்தையுமே போட்டிருக்காங்க. எப்படி இருந்தாலும் நீங்க நம்ப மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். அதனால தான் உங்களுக்கு வாக்குமூல வீடியோ அனுப்பிச்சது மட்டும் இல்லாம, அவங்களையும் வந்து டைரக்ட்டா கூட்டிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே தெளிவா சொல்லிடுறாங்க. ஒரு பக்கம் நம்ம விஜய் இருந்துட்டு இப்போ மல்லி மேல, அதாவது நார்மலாவே மல்லி இந்த வீட்ட விட்டு போறதுல நம்ம விஜய்க்கு வந்து அந்த அளவுக்கு விருப்பம் கிடையாது. விருப்பு வெறுப்பின்றி தான் வந்து இந்த இடத்துல இருந்துட்டு இருந்தாரு. சரி, ஓகே அப்படின்ற மாரி விட்டாலுமே கூட, அடுத்ததா என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லி இருந்துட்டு, "இல்ல இதுக்கு மேல வந்து நான் இங்க இருக்கிறது கரெக்ட்டா இருக்காது. உங்க மக வெண்பாவ நான் உங்ககிட்ட ஒப்படைச்சுட்டேன். இனிமே எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. நான் இல்லாம வந்து வெண்பா எப்படி இருக்க போறாளோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சேன். ஆல்ரெடி நான் வீட்ட விட்டு வெளிய போகும்போதே வந்து வெண்பா இருந்துட்டு எல்லாத்தையுமே வந்து புரிஞ்சுகிட்டு, தெரிஞ்சுகிட்டு, அறிஞ்சுகிட்டு, சரி, ஓகே, அவ்வளோதான் நம்மளோட லைஃப். அது மட்டும் இல்லாம மல்லி அம்மாவ இவங்க விரட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சு அவளோட மனச வந்து தேத்திக்கிட்டா. இதுக்கப்புறம் பிரச்சனை கிடையாது. நீங்க வெண்பாவ வந்து இழக்கிறதுக்கு எந்த ஒரு வாய்ப்புமே கிடையாது. இதுக்கப்புறம் நான் எதுக்கு? நான் உங்க வீட்டுக்கு வந்ததுக்கு காரணம் என்ன? வெண்பாவ வந்து எப்படியாச்சு என்ன வெறுக்க வைக்கணும். இல்ல வந்து எதனா ஒண்ணு பண்ண வைக்கணும். இப்போ வந்து எல்லாமே கரெக்ட்டா தானே போயிட்டு இருக்கு. இதுக்கு மேல நான் தேவை கிடையாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு உதறி தள்ளிட்டு நம்ம மல்லி கிளம்புறாங்க. அன்னபூர்ணி இருந்துட்டு இப்போ வந்து ரொம்ப அதிர்ச்சியில இருந்துட்டு இருக்காங்க. நம்ம மல்லி இப்படி பேசுறத கேட்டு. அதே மாதிரி விஜய் இருந்துட்டு கால்லலாம் விழுந்து மன்னிப்பு கேட்டு, நான் செஞ்சது தப்பு தான் அப்படின்ற மாரி வந்து சொல்லி மன்னிப்பு கேட்டு நம்ம மல்லி அங்க இருக்க வைக்க போறாங்க. அதுக்கப்புறம் தான் அன்னபூர்ணிக்கும் ரொம்ப சந்தோஷம் ஆக போகுது. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிட்டு, அப்படியே கூட வர பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்த வீடியோல சந்திப்போம். பை டாட்டா.